إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு இந்த ஜும்ஆ உரையினை துவக்குகிறேன். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்தோன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் அருளும் அவன் பேரன்பும் அவன் கருணையும் அவன் உதவியும் அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அனைத்து முஃமின்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஜும்ஆவின் போது ஒருவர் மற்றவருடன் பேசக்கூடாது, பேசினால் அவர் ஜும்ஆவுடைய நன்மையை இழந்தவராவார் என்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொல்லுகிற ஸலவாத் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகிறான் என்ற செய்தியை கவனத்தில் கொண்டு அதிகமதியும் மேற்சொன்ன ஸலவாத்தினை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கூறுவோமாக என்று கூறியவனாக ஜும்ஆ உரைக்குள் நுழைகிறேன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினை பொறுத்தளவு இந்த உலகத்திலே அவன் நேசிப்பதற்கு மிக மிக தகுதியானவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ், அவனுடைய தூதர். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் எதையெல்லாம் விரும்புவார்கள், எதையெல்லாம் விரும்ப மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்ளாக வேண்டும். நாம் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எவைகளை விரும்புகிறான், எவைகளை விரும்ப மாட்டான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவற்றை விரும்புவார்கள், எவற்றை விரும்ப மாட்டார்கள் என்பதை ஒரு முஃமின் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான், 2வது அத்தியாயத்தினுடைய 165வது வசனம் சூரத்துல் பக்ரா, அல்லாஹ் சொல்கிறான், வமினன் நாஸி மை யத்தகிது மின் தூனில்லாஹி அன்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனூ அஷத்து ஹுப்பன் லில்லாஹ் வலவ் யரல்லதீன ஸலமூ இத் யரவுனல் அஸாப் அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ வ அன்னல்லாஹ ஷதீதுல் அஸாப். அல்லாஹ் சொல்கிறான், வமினன் நாஸி மை யத்தகிது மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை இணைகளை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை எப்படி விரும்ப வேண்டுமோ
அப்படி அல்லாஹ்வை விடுத்து மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். மக்கள் சிலர்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை எப்படி நேசிக்கணுமோ அப்படி நேசிக்காம அல்லாஹ்வை நேசிப்பதை போன்று மற்றவர்களை நேசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வல்லதீன ஆமனு அஷத்து ஹப்பல்லில்லா, முஃமின்கள் எப்படி தெரியுமா இருப்பார்கள்? அல்லாஹ்வை கடுமையான முறையில் நேசிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, முஃமின்கள் இருக்கிறார்களே, அஷத்து ஹப்பல்லில்லா. அஷத்துனா கடுமை, ரொம்ப அதிகம் சொல்லுவாங்க. அஷத்து ஹப்பல்லில்லா, அல்லாஹ்வை கடுமையான முறையிலே அதிகமான முறையிலே அல்லாஹ்வை நேசிப்பார்கள். வலவு யரல்லதீன லலமு, யார் ஒருவர் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவரை நேசர்களாக ஆக்கி கொண்டார்களோ, இணைகளை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, வலவு யரல்லதீன லலமு, இந்த அநியாயக்காரர்கள், இந்த உல்மு செய்தவர்கள் பார்ப்பார்கள், இது யரவுனல் அதாப், மறுமையிலே அதாபை பார்ப்பார்கள், மறுமையிலே தண்டனையை பார்ப்பார்கள். அப்போது சொல்வார்கள், அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வுக்குத்தான் அனைத்து சக்தியும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் விட்டுவிட்டோம் என்று, அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, எல்லா ஆற்றலும் எல்லா சக்தியும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருப்பதை அங்கு உணர்ந்து கொள்வார்கள். ஆனால் வஅன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவர்களை கடுமையான முறையிலே தண்டிப்பான். இந்த வசனத்தினுடைய போங்கை பாருங்கள், எவ்வளவு அழகாக அல்லாஹ் பேசுகிறான். மக்கள்ல சிலர்கள் கடுமையான முறையிலே அல்லாஹ் கொடுத்து மற்றவர்கள் நேசித்ததால் நாளைக்கு மறுமையிலே என்ன இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது, அதுவும் கடுமையான முறையிலே தண்டனை இருக்கிறது என்று இந்த வசனம் பேசுகிறது. ஆக ஒரு முஃமினாக இருப்பவர் அல்லாஹ்வை கடுமையான முறையிலே நேசிப்பார். முஃமின் அல்லாதவர்கள் அல்லாஹ் விடுத்து மற்றவரை நேசிக்கக்கூடியவராக ஆக்கிக் கொள்வார். ஆகவே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறான், எவையெல்லாம் விரும்பவில்லை, அல்லாஹ்வுக்கு பிடித்த செயல்கள் எது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத செயல்கள் எது என்பதை ஒரு முஃமின் கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறான். 3வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் பிரியப்படுறமா இல்லையா, அல்லாஹ் நேசிக்கிறமா இல்லையா, நீங்க நேசிக்கிறது உண்மைனா, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களை நேசிப்பான். முதலில் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் எப்படி வாழச் சொல்லி கற்றுத்தந்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். வயஃபிர் லகும் துனூபக்கும், அப்படி நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினால் வயஃபிர் லகும் துனூபக்கும், உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் என்ன செய்வான்? நமது பாவங்களை மன்னிப்பான். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் அருளாளனாகவும் இருக்கிறான். இங்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அன்னுடைய அன்பை பற்றியும் தனது மன்னிப்பை பற்றியும் பேசுகிறான். அல்லாஹ்வின் தூதரை நம்ம விரும்பணும் அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியில் சென்றோம் அப்படின்னா அல்லாஹ்வின் மன்னிப்பும் அல்லாஹ்வின் கருணையும் கிடைக்கும். ஒருவேளை அல்லாஹ்வின் தூதரை விட்டு விட்டு வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டால், அல்லாஹ் நேசிச்சா சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். ஒருவேளை அல்லாஹ்வின் தூதரை விட்டுட்டு வேறு ஒன்றை நேசராக ஆக்கி கொண்டால் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 33வது அத்தியாயத்தினுடைய 66வது வசனம் மற்றும் 67வது வசனம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் சொல்லுவார்களே, இப்போதும் கூட நான் போதிலுமே அந்த வசனத்திற்கு மேல் உள்ள வசனம் சூரத்துல் அஹ்ஸாபில் அல்லாஹ் சொல்லுவான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், அந்த நாளிலே நாம் நரக நெருப்பில் சில முகங்களை போட்டு பொசிக்கு கொண்டிருப்போம். அப்போது யகூலுன, அந்த நரகத்தில் பொசுக்கப்படக்கூடிய அந்த காபிர்கள் சொல்லுவார்கள், அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி இருக்க வேண்டுமே என்று அப்போது சொல்வார்கள். நம்ம நரகத்தில் போட்டு அவர்களை பொசிக்கு கொண்டிருக்கும் போது அத்தஅனல்லாஹ வ அத்தஅனர் ரசூலா, அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹ்வை பின்பற்றி இருக்க வேண்டுமே என்று சொல்வார்கள். ஆனால் என்ன நடக்கும்? வகாலு ரப்பனா, அவர்கள் சொல்வார்கள், எங்கள் இறைவா, இன்னா அத்தஅனா சாததனா வ குபராஅனா ஃபஅضلூன ஸபீல், அந்த காபிர்கள் சொல்வார்கள்,
அல்லாஹ்வின் தூதரை விரும்பாதவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றாதவர்கள் சொல்வார்கள், இன்னா அத்தஅனா, நாங்கள் எங்களுடைய தலைவர்களை பின்பற்றி விட்டோம், எங்கள் முன்னோர்களை பின்பற்றி விட்டோம், ஃபஅலல்லூன சபீலா, அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ஆக அல்லாஹ்வை நேசிப்பதற்கு, அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பதற்கு முன்னோர்களுடைய வழியை எடுத்துக்கொள்ளாமல் அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வின் தூதரை எப்படி சொல்லி இருக்கிறானோ அந்த வழியை எடுத்துக்கொண்டு நாம் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கு பிடித்தது என்று திருக்குர்ஆனில் ஒரு 9 செய்திகளையும், தனக்கு பிடிக்காதது என்று ஒரு 12 செய்திகளும் சொல்கிறான். இது தக்கராறாக ஒரே வசனம் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் சொல்வான், நம் மனதில் பதிய வைக்கும் என்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் சொல்வான். அந்த தக்ரார் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற அந்த விஷயங்களை விட்டு ஒரு விஷயத்தை ஒரு தடவை மாத்திரம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தனக்கு பிடித்ததாக திருக்குர்ஆனிலே 8 செய்திகளை சொல்கிறான். 8 செய்திகளை. அதே போன்று தனக்கு பிடிக்காததாக அல்லாஹ் தஆலா 12 செய்திகளை சொல்கிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளைத்தான் இந்த ஜும்மாவிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹிப்புல் முஅ்ததீன். நாம் அல்லாஹ் என்ன சொல்றான்? லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை நாம் நேசிக்க மாட்டோம். அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம்பு வச்சிருப்பானா இல்லையா? அந்த வரம்பை யாரெல்லாம் மீறுகிறார்களோ அந்த மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். லா யுஹிப்புல் ஃபஸாத் அல்லது லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன். ஃபஸாத் என்றும் முஃப்ஸித் என்றும் வருகிறது. லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், குழப்பம் செய்பவர்களை, ஃபஸாத் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? குழப்பம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அதீம், அல்லாஹ் பாவிகளை நேசிக்க மாட்டான். ஒவ்வொரு வசனத்துக்கும் தனியாக விளக்கம் சொல்ல வேண்டும். சுருக்கமாக ஆரம்பமாக இதை பார்ப்போம். லா யுஹிப்புல் காஃபிரீன், அல்லாஹ் காஃபிர்களை நேசிக்க மாட்டான். லா யுஹிப்புல் லாலிமீன், அநியாயக்காரர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமையாளர்களை நேசிக்க மாட்டான். பெருமையில பல வகையான பெருமைகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பெருமையும் அல்லாஹ் சொல்கிறான், லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானின் கஃபூர், எல்லா வகையான பெருமையாளர்களையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், தற்பெருமை கொண்டவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். லா யுஹிப்பு மன் கான முக்தாரின் ஃபகூர், அல்லாஹ் தஆலா பெருமையாளர்கள் நேசிக்க மாட்டான். ஒவ்வொன்றும் சின்ன சின்ன டிஃபரெண்ட்ல வரும், ஆனால் ஒவ்வொருக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அதே போன்று லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கௌலி இல்லா மன் ظلم, அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர யாரும் கரும் சொற்களை பேசுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். கடும் சொற்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு முஃமின் எப்போதும் பயன்படுத்தக்கூடாது. அவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டால் அப்போது பயன்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் மற்ற நேரங்களில் என்ன செய்யக்கூடாது? கடும் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண்வரையும் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். லா யுஹிப்புல் காயினீன், மோசடியார்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இவைகள் எல்லாம் அல்லாஹ் தனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்று, தான் விரும்பாத விஷயங்கள் என்று தனது திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான். ஹதீஸ்களை நாம் தேடி போனால் நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. இது குர்ஆனில் உள்ள செய்திகளை மாத்திரம் சுருக்கமாக எடுத்துச் சொல்கிறோம். அதில் அடுத்து அல்லாஹ் பிடிக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தால், இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை, முஹ்ஸினுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். முஹ்ஸினீன்களை, நலவு செய்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக சொல்கிறான். இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு கேட்பவர்களை அல்லாஹ் விரும்புவதாக சொல்கிறான். வயுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமானவர்கள், தன்னை சுத்தப்படுத்திக் கொள்கிறார்களே, தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்களே, அந்த சுத்தமாக வைத்துக் கொள்வர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதே போன்று வல்லாஹ் யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ் தஆலா தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார்களே, அந்த தவக்குலுக்குரியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதியாளர்களை, நேர்மையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இன்னல்லாஹு யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலி, அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுக்காண்டி போரிடுகிறார்களே, அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த பட்டியல் எல்லாம் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பட்டியல். இந்த பட்டியல் அனைத்தும் நாம் விளங்கி வைத்திருக்க வேண்டும். இதை நம் வாழ்நாளிலே செயல்படுத்த வேண்டும். முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான், வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையிலே சண்டையிடுங்கள். உங்கள்கிட்ட யார் சண்டைக்கு வர்றாங்களோ அவங்கள்ட்ட சண்டையிடுங்க. அப்படி சண்டையிட்டாலும் கூட வலா தஅதது, வலா தஅதது, நீங்கள் என்ன செய்யாதீங்க? வரவு மீறிடாதீங்க. இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வரவு மீறுவர்களை நேசிக்க மாட்டான். வரவு மீறுவர்களை என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்காக வேண்டி போருக்கு வந்தாலும் கூட அல்லாஹ் என்னென்ன விதிகளை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு கற்றுத் தந்திருக்கிறானோ
அவைகளை மீறிவிடக் கூடாது. அப்படி மீறினால் அவர் வரம்பு மீறியவர் ஆவார் என்று மார்க்கம் சொல்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக எந்த போர்க்களத்திலேயே விட்டால் நமது உயிர் போய்விடும், விட்டால் நாம் தோற்று விடுவோம், அந்த கட்டத்திலும் கூட அல்லாஹ் விதித்த அந்த மரபுகளை அந்த விதிகளை மீறினால் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று சொன்னால் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத அல்லாஹ் விரும்பாத எத்தனை காரியங்கள், நன்மையான காரியங்கள் என்ற பெயரிலே எத்தனை தவறான காரியங்கள். திருமணம் என்பது ஒரு நன்மையான காரியம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த காரியம்தான். ஆனால் அந்த நல்ல காரியத்திற்குள் எத்தனை வரம்பு மீறுதல். உணவை எடுத்துக்கொண்டால் அதிகப்படியான இஸ்ராஃபுகள், அதே போன்று வசதியானவர்களை மற்றும் அழைப்பது, ஏழைகளை புறக்கணிப்பது, இது அல்லாமல் உணவுகளை மிக அதிகமான முறையிலே தயாரித்து வீண்விரயம் செய்வது. ஒரு மனுஷன் ஒரு நேரத்தில் எத்தனை சாப்பிடுவான்னு அந்த ஒரு சாதாரண விஷயம் கூட தெரியாமல் இந்த இலையில் பார்த்தால் 10-15 ஐட்டம் இருக்கும். அவருடைய பெருமையை காட்டுவார். 10-15 ஐட்டம் நம்ம வீட்டில் சாப்பிடுவோமா? நம்ம வீட்டில் மனைவி செஞ்சால் ஒத்துக்குவோமா? புரிச்சு திட்டுவோம், ஏதாவது ஒன்றை செய்யுமாம்போம். ஆனால் இந்த திருமணம் என்ற பெயரிலே, விருது என்ற பெயரிலே பல வகையான உணவு வகைகள் செய்து வீணடைக்கப்படுவதை பார்க்கிறோம். அது நன்மைதான், திருமணம் என்பது நன்மைதான், மார்க்க விஷயம் மார்க்கம் சொன்னதுதான். ஆனால் அதற்குள் ஹராமான, மார்க்கம் தடை செய்த வரம்பு மீறிய காரியங்களை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை மூமின் தனதுடைய வாழ்க்கையிலே ஒரு காலமும் வந்துவிடக்கூடாது, அதை நம் வாழ்விலே ஏற்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள். மக்கா வெற்றி என்பதை ஒரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு நாம் கடந்து செல்கிறோம். ஆனால் அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய எவ்வளவு உழைப்புகள் இருக்கிறது, மூமின்களுடைய எவ்வளவு உழைப்புகள் இருப்பது என்பதை வரலாறு படித்தால் தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த 4 வகையான ஒரு கூட்டத்தை தயார் செய்கிறார்கள். அந்த 10,000 சஹாபிகளை 4ஆ பிரிக்கிறாங்க. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆ பிரித்து மக்காவுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அது ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு முதலாவது படை, 2வது படைக்கு காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க நியமிக்கிறாங்க, 3வது படைக்கு அபூ உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அனுப்புகிறாங்க, 4வது படைக்கு கைஸ் பின் சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. இப்படி படைகள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 சஹாபிகள் என்ன செஞ்சுறாங்க, அந்த படையிலிருந்து விலகிறாங்க. தெரியாமல் என்ன செஞ்சுறாங்க, அந்த கூட்டத்திலிருந்து விலகிறாங்க. 2 முஷ்ரிக்கீன்கள் என்ன செஞ்சாங்க, அந்த 2 சஹாபிகளை கொல்றாங்க. மக்கா வெற்றி நம்ம பார்க்குறோம். அந்த மக்கா வெற்றியின் போது மிகப்பெரிய கூட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அந்த போகும்போதும் கூட அந்த முஸ்லிம்களுடைய கூட்டத்திலிருந்து பிரிந்த 2 சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, காஃபிர்கள் கொண்டு விடுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே மக்காவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுகிறார்கள். மக்காவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குகிறார்கள். அந்த மக்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குகிறார்கள். அப்போதும் கூட 2 கொலை நடந்திருக்கிறது. அப்போதும் கூட 2 முஃமின்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட மக்கா என்பது ஒரு புனித நகரம், இந்த ஒரு நகரத்தில் வரம்பு மீறுதல் கூடாது என்பதற்காக வேண்டி எந்த அளவிற்கு அவர்களை மன்னிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால் அன்றைய ஒரு நாள் அல்லாஹ் அனுமதி தந்திருந்தான், குறித்த நேரம், குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ் அனுமதி தந்திருந்தான் தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு நினைத்திருந்தால் அன்றைக்கு இரத்த ஆறுகளை ஓட்டியிருக்க முடியும். அதற்கு தகுதியானவர்கள் தான் அப்போது அங்கிருந்தவர்கள், அதற்கு தகுதியானவர்கள் தான் அப்போது அங்கு இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால் அங்கு இரத்த ஆறை ஓட்டி இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. அவர்களை மன்னித்தார்கள். மக்கா வெற்றி 19 நாள் அங்கே தங்கியிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது ஒரு அத்தியாயத்தை ஓதினார்கள். சூரத்துல் ஃபத்ஹ், வெற்றி என்ற அந்த அத்தியாயத்தை ஓதினார்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா ليغفر لك الله ما تقدم من ذنبك وما تأخر ويتم نعمته عليك ويهديك صراطا مستقيما. வெற்றியின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பண்பை பாருங்கள். இன்னைக்கு நம்ம வெற்றி வந்துட்டா எப்படியெல்லாம் நினைப்போம், எப்படியெல்லாம் நம்மளுடைய பிரச்சனைங்க, நாங்கள் சாதித்து விட்டோம், எப்படி பண்ணி விட்டோம், அப்படி பண்ணி விட்டோம்னு போட்டு போஸ்டுகளாக போட்டு தள்ளிட்டு இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியின் போது, அது மாபெரும் வெற்றி அடைந்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பாருங்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். நிச்சயமாக நாம் தாம் உமக்கு மிக தெளிவான வெற்றியை தந்தோம் என்ற அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டினார்கள்.
அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதிக்கொண்டே தனது அந்த வாகனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். அல்லாஹ் தஆலா உனது முன்பின் பாவங்களை மன்னிப்பான் என்ற அந்த வசனத்தை தொடர்ந்து ஓதுகிறார்கள். வ யுதிம்ம நிஅமதஹு அலைக், உங்கள் மீது தனது அருளை முழுமையான முறையில் அல்லாஹ் ஆக்கினான் என்ற அந்த செய்தியை சொல்லி வயஹ்தியக ஸிராத்தம் முஸ்தகீமா, அல்லாஹ் நேரான வழியை காட்டுவான் என்று அந்த வசனத்தை தொடர்ந்து ஓதுகிறார்கள். வெற்றியின் போது நாம் என்னவெல்லாம் செய்வோம் சிந்தித்து பாருங்கள். நமக்கு கிடைக்காத ஒரு வீடு நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, கிடைக்காத ஒரு லாபம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, நம்ம எதிரியை நம்ம தாக்கி வெற்றி அடைஞ்சிட்டோம்னா நம்ம என்னவெல்லாம் செய்வோம். ஆனால் இந்த வரலாற்றில் இப்போது வரைக்கும், இன்னும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த காரியம் என்ன? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, ஷுக்ருக்கு என்று ஒரு சஜிதா இருக்கிறது, நன்றி செலுத்துவதற்கு என்று ஒரு சஜிதா இருக்கிறது. அந்த சஜிதாவே நாம் மறந்து விட்டோம். அதிகப்படியாக இந்த சஜிதா எப்போ பார்ப்போம்னா, ஏதாவது நம்ம இஸ்லாமிய பிளேயர்கள், அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் பிளேயர்கள் செஞ்சுரி அடித்தாங்கன்னா அப்படியே சஜிதாவில் விழுவாங்க. அதை பார்த்து ஒரு நிமிஷம் சந்தோஷப்படுவோம். அதுக்கு மேலே நமக்கும் சஜிதாவுக்கும் இல்லை. தொழுகையை விட்டால் வேறு சஜிதாவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஷுக்குர் சஜிதான்னு ஒன்று இருக்குது. நன்றி செலுத்துவதற்கான துவாவுக்காண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி சஜ்ஜால் விழுவாங்களே, அந்த சஜ்ஜா இல்லை. ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு மிகப்பெரிய நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அந்த விருப்பமான ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் என்ன செய்யலாம், அப்படியே என்ன செய்யுது, அல்லாஹ்வுக்காண்டி சஜ்ஜா செய்கிறது இருக்கிறது. இந்த சஜ்ஜா ஷுக்ர் சஜ்ஜா, இந்த சஜ்ஜா மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் இதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஆக நமக்கு எந்த ஒரு வெற்றியும் வந்தாலும் சஜ்ஜா செய்து தான் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டுமே, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதித்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர என்ன செய்து விடக்கூடாது, வரம்பு மீறி விடக்கூடாது. ஏதாவது ஒரு லாபம் கிடைச்சிச்சுன்னா மச்சான் இன்னைக்கு பார்ட்டி, அதுதான் இன்னைக்கு ஏதாவது சந்தோஷம் கிடைச்சுன்னா மச்சான் இன்னைக்கு பார்ட்டி வாங்கன்னு ஓட்டு போய் நல்லா இருக்கல்லே காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போகிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா சாப்பாடை கொடுக்கறது, இதுதான் நமது மகிழ்ச்சி. அல்லாஹ்வை பற்றி சிந்தனை, அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி சிந்தனை, அல்லாஹ்வின் வல்லமை பற்றி சிந்தனை, இந்த வெற்றியை அல்லாஹ் தான் கொடுத்தான் என்ற ஒரு சின்ன சிந்தனையாவது நம்மகிட்ட இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் குறைஞ்சது இருக்கா? ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வரம்பு மீறி விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள். வலா துல்கு பிஐதிக்கும் இலா தஹலுகா, பாவத்தின் பக்கம் உங்கள் கரங்களை கொண்டு செல்லாதீர்கள். வஹ்சினு, நல்ல காரியங்களை செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா முஹ்சினீன்களை நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். முஹ்சினீன்கள் என்றால் ஹசன்னா அழகுன்னு அர்த்தம். நல்ல காரியங்கள் செய்பவர்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். நாம் முஹ்சினீன் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நம்ம முஹ்சின் இல்லையா, நம்ம அல்லாஹ்வின் பாதையில் நம்ம ஹசனுக்குரியவனா, அழகுக்குரியவனா, அழகற்றவனா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அடையாளங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். முதலிலே தவறு செய்வது கஷ்டமாக இருக்கும். தவறு செய்யணும், மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும், சில நேரங்கள் தவறை செய்ய சொல்லி தூண்டாமலாம் இருக்காது, தவறு செய்ய சொல்லி தூண்டும். ஆனாலும் கூட அந்த தவறு செய்யலான்னு ஆசைப்பட்டாலும் கூட அந்த தவறை நம்மளால் செய்ய முடியாது. தவறு செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நண்பர் பார்ப்போம், அவன் அந்த தப்பை செஞ்சுட்டு வந்தேன், இந்த தப்பை செஞ்சுட்டு வந்தேன் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஆனால் நீலாம் இப்படி பண்ண, நானும் ஒரு தப்பு செய்யணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன், மாதக்கணக்கில் முயற்சி செய்கிறேன், என்னால் முடியல, நீ என்னடா போய் தப்பு செஞ்சுட்டு வந்த அப்படின்னு கேட்குகிற அளவிற்கு சிலர்களுக்கு தவறு ஈஸியாக இருக்கும், சிலருக்கு அல்லாஹ் கஷ்டமாக்கி வச்சிருப்பான். தவறு செய்ய முடியாது. அவர் விரும்பினாலும் கூட, அவர் ஆசைப்பட்டாலும் கூட அந்த தவறை விரும்புவார், ஆசைப்படுவார், ஆனால் செய்ய முடியாது. இது யாருக்குரிய அடையாளம்? முஹ்சினீன்களுடைய அடையாளம். முஹ்சினீன்கள் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், முடிந்த அளவு பாவத்திலிருந்து பாதுகாத்துருவான். முதல் அடையாளம், தவறு செய்வது சிரமமாக இருக்கும். அப்படியே ஒருவேளை தவறு செய்தால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், ஒன்றும் உடனடியாக நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிச்சிருவோம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து அப்போதே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அதை மன்னித்து விடுவான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், ஒருவேளை தவறு இருந்தால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சிறு தண்டனைகளை கொடுத்து உடனே அதை மன்னித்து விடுவான். அடுத்ததாக ஒரு பாவம் செய்தால் நமது உள்ளம் அந்த பாவத்தை நினைத்து வருத்தப்படும். பாவம் செய்ய போகும்போது சந்தோஷமாக இருக்கும், அதை செஞ்சு முடித்த பிறகு ஏன்டா இந்த பாவத்தை செஞ்சோம்,
இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே, இனி இந்த பாவத்தின் பக்கம் செல்லவே கூடாது, இது போன்ற நட்புகள் நம்ம விட்டுறணும், இது போன்ற இடத்துக்கு செல்லக்கூடாது, இனி இந்த பாவம் என்கிட்ட வரவே கூடாது என்று அந்த பாவத்தை நினைத்து பாவத்தை செஞ்சிருவாரு, முயற்சி பண்ணி பாவத்தை செஞ்சிருவாரு. ஆனால் அந்த பாவத்தை நினைச்சு சந்தோஷப்பட மாட்டாரு, கவலைப்படுவார். சார் ஏன் இதை நான் செஞ்சேன், இதை நான் செஞ்சிருக்க கூடாது, இந்த அசிங்கத்தை செஞ்சிருக்க கூடாது, இந்த அருவருப்பை செஞ்சிருக்க கூடாது, இந்த கேவலமானதை நான் செஞ்சிட்டேனே என்று அதை நினைத்து என்ன செய்வார், வருந்துவார். அதே நேரத்தில் நல்லது செய்தால் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவார். அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு தொழுகைக்கு முன்னாடியே போயிட்டேன், இன்னைக்கு அவ்வளவு ஜமாத்துக்கு போயிட்டேன், இன்னைக்கு ஃபஜ்ர் ஜமாத் எனக்கு கிடைச்சிச்சு, இன்னைக்கு லோஹர் ஜமாத் கிடைச்சிச்சு, இன்னைக்கு 5 நேரமும் ஜமாத் எனக்கு கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஜமாத்தோடு தொழுதுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மாதம் ஃபுல்லாக ஜமாத்தோடு தொழுதுட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஜமாத்தும் கூட நான் மிஸ் பண்ணல. அல்ஹம்துலில்லாஹ், தொழுகைக்கு முன்னாடியே நான் போயிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மாவில் இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னாலேயே நான் போயிட்டேன்னு சொல்லி நன்மைகளை நினைத்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வார். இது முஹ்சின்களுடைய அடையாளம். அதற்கடுத்து பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். முன்னாடியே வருவார், அவன் சும்மா டைம் இருக்கே, இன்னும் இம்மா மெம்பரில் ஏறலையே, நம்ம என்ன செய்யலாம், சரி கையேந்துவோமே என்று கையேந்தி அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார், பாவ மன்னிப்பு கேட்பார். இதற்கு அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி தருவான். ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக இதற்குண்டான வாய்ப்புகள் அல்லாஹ் நாடாமல் அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்து விட மாட்டான் யாருக்குமே. நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம நினச்சோம் நம்ம பள்ளிக்கு வந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகிறோன்னு, நம்ம நினைத்தது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் விரும்பினான் அதனால தான் இன்னைக்கு இங்கே வந்தோம், அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்தான் அதனால தான் இங்கே வந்தோம். இப்படியாக முஹ்சினீன்களை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுப்பான், அவனுடைய பள்ளிக்கு தேர்ந்தெடுப்பான், பள்ளி நிர்வாகியாக தேர்ந்தெடுப்பான், பள்ளியினுடைய பணியாளராக அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், இப்போ இன்னும் நல்ல காரியங்கள் செய்வதற்கு பல வகையில் தேர்ந்தெடுப்பான். இப்படியாக நன்மை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை தருவான். அதே போன்று குர்ஆன் ஓதுவதற்குண்டான வாய்ப்புகளை தருவான். கொஞ்சம் முன்னாடி வாங்க, வெளியில் ஆள் நிற்கிறாங்க, கொஞ்சம் டைட்டாக முன்னாடி வந்துக்கு. அதே போன்று குர்ஆன் ஓதுவதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இதா துலிஅத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். முஃமின்களுக்கு குர்ஆன் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் என்ன செய்யும், அதிகரிக்கும். இப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், முஹ்சினீன்களுக்கு ஏற்படுத்துவான். முஹ்சினீன்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆனை ஓதக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவான். அந்த ஓதக்கூடிய வாய்ப்பின் மூலமாக நமது ஈமான் அதிகரிக்கும். எதெல்லாம் முஹ்சினீன்களுடைய அடையாளம். கடைசியாக வகலீலும் மின் இபாதியஷ் ஷகூர், அவர் அதிகமாக என்ன செய்வார், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார். ஆனாலும் கூட அவர் என்னதான் நினைப்பார், முஹ்சினீன் என்ன நினைப்பார், நான் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் என்ன செஞ்சேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், நான் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் அல்லாஹ் நன்றி செலுத்திருக்கேன். என்னுடைய தொழுகையில் மொத்தத்தை சேர்த்தாலும் கூட, எனது திலாவத் குர்ஆன் ஓதுவதை மொத்தத்தை சேர்த்தாலும் கூட, என் வாழ்நாளில் இருக்கக்கூடிய மொத்த தர்மங்களை சேர்த்தாலும் கூட அல்லாஹ் தந்த ஒரு நிஅமத்துக்கு ஈடாகாது என்று தான் செய்த எல்லா அமல்களையும் குறைத்து நினைப்பார். தான் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதுன்ற பார்த்தா அது ரொம்ப ரொம்ப குறைவு என்று நினைப்பார். இதெல்லாம் முஹ்சின்களுடைய அடையாளம். இப்படிப்பட்ட அடையாளங்கள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தினால் அல்லாஹ் நம்மளை ஹசனாக பார்க்கிறான், அல்லாஹ் முஹ்சினீனாக பார்க்கிறான், அல்லாஹ் நேசிக்கக்கூடியவளாக இருக்கிறான். ஆக இந்த முதல் உரையிலே 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அல்லாஹ் விரும்பாத வரம்பு மீறுபவர்கள், வரம்பு மீறியல் அந்த லிஸ்டில் என்றைக்கும் நாம் சேர்ந்து வரக்கூடாது. இரண்டாவதாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய முஹ்சின்கள், அல்லாஹ் உங்களையும் என்னையும் முஹ்சினீனாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஹசனான நல்ல காரியங்களை செய்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்புகிற காரியம் என்ன, அல்லாஹ் விரும்பாத காரியம் என்ன என்ற 2 தகவல்களை பார்த்தோம். அந்த அடிப்படையில் அடுத்ததாக அல்லாஹ் வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையானவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20 தகவல்கள், 2 தகவல்களை பார்த்துருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்னும் ஒரு தகவலை பார்ப்போம். வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த வாழ்க்கையில் ஒரு முஃமின் தன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சகிப்புத்தன்மையோடு பொறுத்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிற வாழ்க்கை கிடைக்காமல் வேறு ஒரு வாழ்க்கை அமைந்தாலும்
நான் விரும்புகிற வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை தான் சிறந்தது என்று என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். ஆகவே தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஒருவர் செவத்த பெண்ணை விரும்பி இருக்கலாம், நேசித்திருக்கலாம், இப்படிப்பட்ட பெண் தான் என்று அவர் கனவு கண்டிருக்கலாம். அல்லாஹ் தஆலா கலர் கம்மியான ஒரு பெண்ணை தந்திருக்கலாம். அல்லாஹ் தான் அறிவான் நமக்கு எது நன்மை என்பதை. இந்த விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை பொறுத்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு கனவுகளாக இருக்கும், ஒரு சொந்த தொழில் செய்யணும். எவ்வளோ நாள் நாம் வேலைக்கு போய்கிட்டே இருக்கிறோம், டெய்லி கூலி தானே வாங்கிட்டு இருக்கிறோம், மாத சேலரி தானே வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்னைக்கு ஒரு ஓனர் ஆகிறது? நம்ம எப்படி கை நிறைய சம்பாதிக்கிறது? நம்ம மனைவிக்கெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது? அவங்க விரும்புகிற நம்ம பிள்ளைங்க விரும்புகிற கல்வியை நம்ம எப்படி கொடுக்கறது என்று ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஆசை இருக்கும். ஆசை இருக்குமா இருக்காதா? எல்லாருக்கும் இருக்கும். ஆனாலும் வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹு தஆலா எனக்கு எதை கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று என் ரப்புக்கு தெரியும். இப்போது அல்லாஹ் எனக்கு எதெல்லாம் கொடுத்திருக்கிறானோ இதற்குத்தான் நான் தகுதியானவன். அதுக்குண்டான தகுதி வரும்போது ரப்புல் ஆலமீன் என்னை விட்டுவிட மாட்டான், அதுக்குண்டான பாக்கியத்தை தருவான் என்று தன் வாழ்நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் பொறுத்து கொள்ள வேண்டும். அவருடைய மனைவியாகட்டும், அவருடைய பிள்ளைகளாகட்டும், அவருடைய வாழ்க்கையாகட்டும், ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய ரப்பை திருப்தி கொள்ளாத நிலையில், உங்களுடைய இறைவனை திருப்தி கொள்ளாத நிலையில் ஒரு காலம் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அல்லாஹுவை ரضيت بالله ربا وبالاسلام دينا ومحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. அல்லாஹுவை திருப்தி கொள்ளாத நிலையில் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். எனக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறதோ, நான் இவ்வளோதான் ஹைட்டா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதுதான் போதுமானது, எனக்கு இவ்வளோதான் தாடியா, இதுதான், எனக்கு தலையில் முடியலையா, இதுதான், இவைகளையெல்லாம் என் ரப்பு எனக்கு ஏற்படுத்தியது. என் ரப்புக்கு எனக்கு எதை தர வேண்டும் என்று நன்கு தெரியும். அந்த ரப்பு யாருக்கும் கூட்டி குறைத்து தந்துவிட மாட்டான். என் ரப்பு சரியான முறையிலே நியாயமானவன், அவன் செய்தால் சரியாகத்தான் இருக்கும் என்று ஒரு முஃமின் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வதனுடைய ஒரு அடையாளம் தான் பொறுத்துக் கொள்வது. இப்படி பொறுத்துக் கொள்பவர்களை வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அல்லாஹ் அந்த பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த சோதனை என்பது நம்முடைய பார்வையில் கடுமையானதாக கூட இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அந்த சோதனைக்காக வேண்டி வைத்திருக்கிற அந்த தயாரிப்பை கவனித்து பார்த்தால் எவ்வளவு பெரிய கடும் சோதனையும் சோதனை அல்ல. இங்கு பயானுடைய நேரம் 1:10க்கு முடிக்கணும். ஒருவேளை நான் 1:30 மணி வரைக்கும் பேசுகிறேன், பேசிட்டு வெளியில் போகும்போது எல்லாத்துக்கும் 10,000 கையில் கொடுத்தா யாராவது இமாம் திட்டுவீங்களா? பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் கூட 10,000 ரூபா கையில் கொடுத்தாரே அல்ஹம்துலில்லாஹ்னு ஓட்டு ஜஸாக்கல்லா ஹைர் உஸ்தாத் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அப்படித்தானே? யாரும் திட்ட மாட்டோம். அப்படிலாம் எதுவும் செய்யாமல் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டாலும் கூட, ஆகா இன்னும் முடிக்கலையே, நமக்கு வேலை இருக்குது, ஆகா என்னடா இவர் நீட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தோணுமா? தோணத்தான் செய்யும். இது மனித இயல்பு. ஆனால் 10,000 ரூபா கொடுத்தா குற்றம் வராது. ஆனால் 10,000 ரூபா கொடுக்கலைன்னா, உதாரணத்துக்கு 10,000 கொடுக்கலைன்னா ஒரு குற்றமாக தெரியுமில்ல. இப்போது அல்லாஹ் தஆலா நமக்கு பரிசாக எதை வைத்திருக்கிறான்? பொறுத்துக் கொள்வதற்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். சொர்க்கத்திற்காக வேண்டி நமது வாழ்நாளை அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிக்க கூடாதா? அஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அன் யகூல ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டார்களா அல்லாஹ் சோதிக்காமல் பெருமன விட்டு விடுவோம் என மக்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எதற்காக வேண்டி? சொர்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பான். அந்த சோதனையை நாம் பொறுத்து கொண்டால் வல்லாஹு யுஹிப்பு சாபிரீன், அந்த பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தால் சொர்க்கத்தை நாம் அறிந்து கொள்வோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவை பொருந்திக் கொள்வது, அல்லாஹுவை நேசிப்பது என்பது அல்லாஹ் நமது வாழ்க்கைக்கு ஏற்படுத்திய அனைத்து விஷயங்களும் என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்வதாகும். அடுத்ததாக பலஸ்தீன மக்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு துயரத்தை கடந்த பல வருடங்களாக 70 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த கடைசி இந்த ஒரு வருடம் மிக கடுமையான முறையிலே, ஒரு நாள் தண்ணி இல்லை என்று சொன்னால், ஒரு நாள் உணவில்லை என்று சொன்னால், ஒரு நாள் நமக்கு வீடு இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? ஆனால் கடந்த ஒரு வருடமாக தொடர்ந்து உணவில்லாமல், சரியான தண்ணீர் இல்லாமல், கீழே போகக்கூடிய சாக்கடை தண்ணீர் என்று சொல்லக்கூடிய அளவுக்குண்டான மிக மிக மோசமான தண்ணீரை எல்லாம் அறிந்து கொண்டு ஒரு கவல உணவுக்காக வேண்டி தெருவாக தேடி அலைகிற நிலைமை. அல்லாஹ்வுடைய சோதனை இவ்வளோ கடுமையான சோதனையாக இருந்தாலும் கூட
அல்லாஹ் தஆலா 42,000 பேரை அல்லாஹ் அங்கே ஷஹீதுடைய அந்தஸ்திலே வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால், ஷஹீதை கவனித்து பார்த்தால், அல்லாஹ் தருகிற சொர்க்கத்தை கவனித்து பார்த்தால், இந்த சிரமங்கள் எல்லாம் சிரமங்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். ஆனால் அந்த மக்கள் இது போன்ற சிரமத்துக்கு உள்ளாகும் போது அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்திக்க வேண்டிய, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று. அவர்கள் கஷ்டப்படும் போது அதற்காக வேண்டிய மனம் வருந்த வேண்டும். அதற்காக வேண்டி அந்த மக்களுக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம மூஸில் அல் கிதாப் சரீஅ அல் ஹிசாப் இஹ்ஸிம் அல் அஹ்ஸாப் அல்லாஹும்ம இஹ்ஸிம்ஹும் வஸல்ஸில்ஹும் அல்லாஹும்ம அன்ஜில் முஸ்தலஅஃபீன மினல் முஃமினீன் ரப்பனா ஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வதப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி படைகளுக்கு எதிராக கற்றுத்தந்த இந்த துஆவை ஒவ்வொரு முஃமினும் மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இறைவா முன்ஸில் அல் கிதாப், வேதத்தை இறக்கியவனே, அல்லாஹ் முன்ஸில் அல் கிதாப் சரீஅ அல் ஹிசாப், விரைந்து தீர்ப்பளிப்பவனே, இஹ்ஸிம் அல் அஹ்ஸாப் அல்லாஹ் மஹ்ஸிபுகும் வஸல்ஸிலுகும், இந்த படையை தோற்கடிப்பாயாக, இந்த படையை நீ என்ன செய்வாயாக, குலுக்குவாயாக, அவர்களை நாசமாக்குவாயாக என்ற இந்த பிரார்த்தனையை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் பலஸ்தீன மக்கள் மீது கருணை புரி ரஹ்மானே, அவர்கள் இன்னல்களின் கஷ்டங்களை சிரமங்களை போக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பாயாக, தண்ணீரையும் மருத்துவத்தையும் ஆரோக்கியத்தையும் வீடுகளை வழங்குவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் கொல்லப்பட்ட முஃமின்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்துகளை வழங்குவாயாக, அவர்கள் ஈமானும் மேலும் பலப்படுத்துவாயாக, அவங்க எண்ணங்களில் நிம்மதியை வழங்குவாயாக. சுதந்திர பலஸ்தீனத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் சுதந்திர பலஸ்தீனத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் சுதந்திர பலஸ்தீனத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் சுதந்திர பலஸ்தீனத்துக்கான போராடுகளுக்கு உதவி செய்ய ரஹ்மானே, கருணை புரி ரஹ்மானே. யா அல்லாஹ் இஸ்ரேலின் கூட்டுப்படையும் தோற்கடிப்பாய, இழிவுபடுத்துவாயாக, கடும் பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்ரேலின் கூட்டுப்படையும் தோற்கடிப்பாயாக, இழிவுபடுத்துவாயாக, கடும் பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இஸ்ரேலின் கூட்டுப்படையும் தோற்கடிப்பாயாக, இழிவுபடுத்துவாயாக, கடும் பஞ்சத்தை ஏற்படுத்துவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.